வேண்டும். அன்புக்குரியவர்களை அடுத்து வருகிறார். வளரும் தலைமுறைக்கு பெரிதும் தேவை கல்வியே என்ற அணிக்கு வலு சேர்க்க வருகிறார். ஆயிஷா மஸ்ஜிதினுடைய வளரும் தலைமுறைக்கு பெரிதும் தேவை ஆரோக்கியமே என்ற அணிக்கு வலு சேர்க்க வருகிறார். குர்ரத்துல் ஐன் பள்ளியினுடைய இமாம் முகமது சிராஜுத்தீன் சிராஜி ஹஜ்ரத் அவர்கள், வாருங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களை தாருங்கள். أعوذ بالله من السميع العليم من الشيطان الرجيم. فضل بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العظيم: ولا تلقوا بأيديكم إلى التهلكة. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. மிகச் சிறப்பு மிக்க கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய காலத்திற்கு தேவையான மிக அருமையான தலைப்புகளை கொடுத்து நல்லதொரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற உஸ்தாதுமார்களுக்கும் வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இஸ்லாமிய வளரும் தலைமுறைக்கு பெரிதும் தேவை குடும்பமா, சமூக சேவையா, பொருளாதாரமா, கல்வியா, நவீன சாதனங்களா என்று பல தலைப்புகளிலே கருத்துக்களை பதிவு செய்திருந்தாலும் மிக முக்கியமாக மேற்சொன்ன அத்தனைகளுக்கும் மிக முக்கியமாக ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான தேவை. இஸ்லாம் ஆரோக்கியத்தை எல்லா தளங்களிலும் வலியுறுத்தி இருக்கிறது, முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்குள்ள இளைய தலைமுறையிடத்திலே ஆரோக்கியம் என்பது முழுமையாக தோற்று போயிருக்கிறது. குடும்பங்கள் தோறும் நோயாளிகள் நிறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். இஸ்லாம் குறிப்பாக ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்கிற பொழுது அடிப்படை இஸ்லாத்தினுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அடிப்படையாக இருக்கிற ஒரு நேரம் தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இது அத்தனைகளும் ஒரு ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அமலாகத்தான் அல்லாஹ் இந்த அமல்களை வைத்திருக்கிறான். ஒரு நேரம் தொழுக வேண்டுமா, அவன் முழுமையாக ஒழுவு செய்திருக்க வேண்டும். சுத்தத்தை பிரதானமாக இந்த மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது. சுத்தம் இல்லாமல் போனதனுடைய விளைவு இன்றைக்கு குடும்பங்கள் தோறும் நோயாளிகள் நிறைந்திருக்கிறார்கள். இஸ்லாத்துல தொழுகைக்கு முன்னாடி அவன் கண்டிப்பாக ஒழுவு செய்திருக்க வேண்டும். ஒருவன் முஸ்லிம் அதிகாலை எழுந்திருக்கிற பொழுது அவன் கொண்டு போய் கைகளை வேற எங்கேயும் கொண்டு வைத்து விட வேண்டாம். அவன் பாத்திரத்திலே கைகளை கழுவி கொள்ளட்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை மிக பிரதானமாக ஒரு கட்டத்திலே சுத்தம் ஈமானுடைய ஒரு பகுதியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்திற்குண்டான எல்லா வழிகளையும், வாசல்களையும், வழிமுறைகளையும் இந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒருபடி மேலாக போய் யாராவது ஒரு ஆள் வணக்க வழிபாடுகளில் கூட ஆரோக்கியத்தை தடுக்கிற எந்த விஷயங்களுக்கும் இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இல்ல நான் தொழுகத்தான செய்யறேன், நோம்புதான வைக்கிறேன் அப்படின்னு அந்த வணக்க வழிபாடுகளில் கூட ஒரு வரையறைகளை இந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. மிக பிரபலமான அந்த ஹதீசுகள் உங்களுக்கு தெரியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே போகிற பொழுது கயிறுகள் கட்டப்பட்டிருக்கிறது. யாருக்குன்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம்? இல்ல அந்த அம்மா தொழுகிறதுக்கு வேண்டி கட்டி இருக்கிறாங்க. தொழுகிறதுக்கு வேண்டி கயிறு கட்டி தொழுகணுமா? வேண்டாம். நீங்கள் தொழுவதாக இருந்தால் உற்சாகத்தோடு நீங்கள் நின்று தொழுங்கள், உற்சாகத்தோடு தொழுங்கள். அப்படி தொழுகை மூலியமாக தொழுது உங்களுடைய உடம்பை ஆரோக்கியத்தை கெடுக்கிற வணக்க வழிபாடுகளை கூட இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறது, வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது.
இல்ல தொழுகதான நல்லதுதான, வேண்டாம். விடிய விடிய உட்கார்ந்து தொழுகிற ஒரு தொழுகை மார்க்கத்திலே கற்றுத்தரப்படவில்லை. நோன்பு தானே ஃபுல்லா வைக்கலாமா, வேண்டாம். ஒரு நோன்பாக இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல நின்று ஜுமாவினுடைய ஒரு நேரம் வெளியிலே ஒரு சஹாபி வெயிலிலே நின்று கொண்டிருக்கிறார். அபூ இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி வெயிலிலே நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் இவர், என்ன வெளியில் நிற்கிறார், வெயில்ல நிற்கிறார் என்னன்னு கேட்ட உடனே அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர் கொஞ்சம் பக்தி கொஞ்சம் அதிகமான ஆள், வெயில்லையே தான் நிற்பார், தொடர்ந்து நோன்பு நோற்றுக் கொண்டே இருப்பார், யாரிடத்திலும் இவர் பேச மாட்டார், நிழல்ல போய் அமர மாட்டார், வெயிலே தான் இருப்பார். இதெல்லாம் சொன்ன உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு இப்படி ஒரு உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் கூட அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம், இவர் நிழலிலே அமரட்டும், இவர் எல்லோரிடத்திலும் பேசட்டும், இவருடைய நோன்புகளை முறித்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகள் இஸ்லாம் ஆரோக்கியத்தை தடை செய்கிற, ஆரோக்கியத்தை கெடுக்கிற எந்த விஷயங்களையும் இந்த மார்க்கம் அனுமதித்தது கிடையாது. தொடர்றா ஒரு ஆளு நோன்பு வைக்கிறேன், நோன்புதான வைக்கிற, வணக்க வழிபாடு தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வேண்டாம், தொடரான ஒரு நோன்பு கூட உனக்கு வேண்டாம். ஒரு கட்டத்தில் அந்த சஹாபி எனக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்கள் என்று கேட்ட பொழுது கடைசியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தாவூத் நபியினுடைய நோன்பை போல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வழியாக இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். மிக முக்கியமான விஷயம், இன்றைய இளைய தலைமுறையிடத்திலே ஆரோக்கியம் என்பது முழுமையாக இல்லாமல் போயிருக்கிறது. நாம நினைக்கிறோம் எல்லா இடத்திலும் நோயாளிகள் பெருகிக் கொண்டிருக்கிற காலம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளிலே இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஈமானுக்கு அடுத்து கிடைக்கிற மிக பெரும் பாக்கியம் பொருளாதாரமா, சமூக சேவையா, அல்லாஹ் கொடுத்திருக்கிற கல்வியா என்று சொன்னால் கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலம் யுத அஹதுன் கத்துன் பாதல் யகீனி அஃலரு மினல் ஆஃபியா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமானுக்கு அடுத்து ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கிற மிக பெரும் பாக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆஃபியத்து தான், அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆரோக்கியம் தான். இது மிக பெரும் ஒரு பாக்கியமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மிக பிரபலமான அந்த ஹதீஸ், ஒரு சஹாபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறார்கள், அல்லிம்னி யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஃபியத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்றுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஆரோக்கியம் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே முழுவதுமாக இல்லாமல் போயிருக்கிறது. நோய் பெருகி போய் கொண்டிருக்கிற காலம். முன்னாடி ஹஜ்ரத் பேசினார், அம்பானி அதானிலாம் சொன்னார். இப்ப சமீபத்தில் நடந்த அனில் அம்பானியினுடைய மகனுடைய திருமண நிச்சயதார்த்தம், கல்யாணம் இல்ல, ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கிற கல்யாணத்துக்கு இப்போ வெளிச்சிருக்கிற இந்த நிச்சயத்துல சுமார் 1660 கோடிகள் செலவு செய்து, அவ்வளவு செலவு செஞ்ச அந்த நிச்சயதார்த்தத்துல அவருடைய அனில் அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானி எந்திரிச்சு பேசுறார், சபையில நின்று பேசுறார். வந்திருக்கிற உலகளாவிய பிரபலங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசுறார், நீங்க நினைக்கிற மாதிரி ஆனந்த் அம்பானி பேசுறார், அனில் அம்பானியுடைய மகன் பேசுறார், நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை மலர் படுக்கைகளால் நிறைந்ததல்ல, முட்களோடும் வலிகளோடும் பல நாள் தூக்கங்களை நான் பெற்றிருக்கிறேன், உடல் பருமன் நோயால் கடுமையாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்றது யாரு? அம்பானியினுடைய மகன் தன்னுடைய இத்தனை ஆண்டு காலங்கள் தூக்கத்தை நான் தொலைத்திருக்கிறேன், உடல் பருமன் நோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை சொன்ன உடனே கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அனில் அம்பானி ஒரே அழுகை. ஒட்டுமொத்த ஊடகங்களும் அந்த இடத்திலே அழுததாக நாம் இந்த காட்சி ஊடகங்களில் பார்க்கலாம். சொல்ல வந்த விஷயம், ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை தவற விட்டு விடக் கூடாது. நோய்கள் பெருகிக் கொண்டிருக்கிற காலம். சமீபத்தில் மார்ச் 3ஆம் தேதி ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி 4 மாவட்டத்தில் மருத்துவத்துறையினுடைய அறிக்கையை எடுத்திருக்கிறார்கள். பெரும் பெண்களிடம் மாத்திரம் கணக்கு எடுத்திருக்கிறார்கள். 1.5 லட்சம் பேர் கணக்கு எடுத்து 4200 பேருக்கு மேலாக
இதுவரைக்கும் நோயே இல்லாத அவர்களுக்கு கேன்சர் என்கிற முழுமையான அந்த நோய் இருக்கிறது என்பது முழுமையாக தெரிந்திருக்கிறது. நோய்கள் பெருகி கொண்டிருக்கிற காலம், அல்லாஹ்விடத்திலே ஆபியத்தை கேட்போம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், அல் முஃமினு கவியுன் கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லைஃபின். பலகீனமான முஃமினை விட ஆரோக்கியம் உள்ள நல்ல ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பிற்குரியவன், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவன் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா உயிருள்ள வரை மவுத் வரை அல்லாஹ் உடல் உறுப்புகளுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தருவானாக, ஆரோக்கியமான சமுதாயத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக, எல்லா விதமான பெருநோய்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நல்லதொரு இந்த கருத்தரங்கிற்கு வாய்ப்பளித்த அத்தனை பேர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வண்டிக்கு கண்டிப்பா பிரேக் தேவை. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். ஆரோக்கியமே அப்படின்னு சொன்னாங்க. கொரோனா நேரத்தில் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆரோக்கியத்தை பற்றி முழு உலகத்திற்கும் தெரியும். கொரோனாக்கு முன்னாடி போன் பண்ணும் போதெல்லாம் அஜர்த்து நல்லா இருக்கிறீங்களாமாங்க. இப்ப அப்படிலாம் இல்லை, அஜர்த்து இருக்கிறீங்களா? அந்த நிலைமையில இன்றைக்கு ஆரோக்கியம் போய்கொண்டிருக்கிறது. அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள்.